43 days எனக்கு பாப்பா கன்ஃபார்ம் ஆகி வீட்டுல போகவே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒன்னே தான் சொன்னாரு, உனக்கு போகணும்னா நான் வரேன், நான் கூட்டிட்டு போறேன், நீ தனியா போக வேண்டாம், போக வேணாம்னா இட்ஸ் ஓகே, அது உன்னோட இட்ஸ் அப் டு யூன்னாங்க. அப்ப வந்து எனக்கு போகணும்னு தோணுச்சு, நான் பண்றேன், என்னால பண்ண முடியும், மேக்கப் தானே, நம்ம என்ன குனிஞ்சு நிமிந்தா பண்ண போறோம், நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மேக்கப்லாம் பண்ணி முடிச்சாச்சு, மேக்கப் பிடிச்சிருக்குன்னு அவங்க ஆனஸ்டா சொல்லிட்டாங்க. கல்யாண பொண்ணு சொல்லிட்டாங்க, மாப்பிளையும் சொல்லிட்டாங்க. பேமெண்ட் கேட்டேன், வீட்டுக்கு போங்க ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கம்மியான ஒரு பேமெண்ட் 15,000 சம்திங் அவங்க பே பண்ண. எல்லாருமே ரெடி ஆனாங்க. அந்த கல்யாண பொண்ணு இல்லாம தங்கச்சி மாப்பிள்ளை தம்பி, ஒரு பொண்ணு திடீர்னு வந்து புடவை கட்டி விழுந்து, ஒரு பொண்ணு வந்து கொண்டை போட்டு விழுந்து, எல்லாமே ரெடி பண்ணாங்க. நான் பக்காவா என்னென்ன ஒர்க் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். அப்ப நல்லா இருக்குன்னு சொன்ன பையன் 3 நாளா பேமெண்ட்டே போடல. 4வது நாள் என்னடா ஆச்சு, என்னடா பே பண்ணல அப்படின்னு கேட்கவும், இல்ல எங்க வீட்டுல யாருக்கும் மேக்கப்பே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, சுத்தமா பிடிக்கலன்ட்டாங்க, எனக்கு காசு கொடுக்கவே மனசு இல்லை. அப்ப இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்லிட்டு, நான் பிரெக்னன்சில இருந்து வந்து பண்ணேன், அதை வந்து நான் ஒரு ரீசனா சொல்ல, பட் எனக்கு தெரியும் என் ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மேக்கப் எப்படி இருக்கு கேட்கும்போது, என் பொண்ணு சூப்பரா இருக்கான்னு அந்த வீடியோ ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு, பட் அவன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணதுல காசு வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அப்ப எனக்கு கொஞ்சம் இந்த பிரெக்னன்சி ஸ்கேன் இதெல்லாம் தேவைப்படுச்சு. அப்ப நான் வந்து என்ன பண்ண, கால் பண்ணி ஏதாவது ஒரு பாதி அமௌண்ட்டாவது எனக்கு சென்ட் பண்ணலாமே, நான் ஒர்க் பண்ணதுக்கான காசு தானே கேட்குறேன், நான் சும்மா சொல்லுவேன் எனக்கு வேணான்ட்டு, நீ அப்படியே வேணான்னு எப்படி விடுவேன், என்னால் பே பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பையன்.